இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இறைவா உனை போல் வார்த்தை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் நம்மக்கிட்ட இருந்து ஏசப்பா உண்மையிலேயே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அப்படி ஈஸியாக அவர் விரும்புகிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு என்ன இருக்கும், நம்ம நினைக்கிறதுக்கும் மேலே ஏசப்பா நம்மளை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுருப்பாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பாடலும் கூட நம்ம பாடியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ காணிக்கைன்னு சொல்கிறாங்களேப்பா, அப்படின்னா நம்ம வந்து சர்ச்சுக்கெலாம் போனோன்னா நம்ம வந்து காணிக்கை நம்ம கொடுக்கறது வழக்கமாக தான் இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம வழக்கத்துக்காக ஒரு காணிக்கை கொடுக்குறோமா, இல்லை உண்மையிலே என்ன மனநிலையோடு அந்த காணிக்கையை கொடுக்குறோம்? நீங்களே சொல்லுங்களேன். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாட்டது கேளுங்க. நம்ம ஒரு வட்டமும் நம்ம கோயிலுக்கு போகையில் காணிக்கை கொடுக்குறோம், என்ன மனநிலையோடு அந்த காணிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் குட்டீஸ். காணிக்கைன்னு சொல்லும்போது தான் எனக்கு அருமையாக பைபிளில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த மாதிரி காணிக்கை கொடுத்த ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாங்க ஒரு இடத்துல. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் ஏழை கைம்பெண். அவங்க காணிக்கை போட்டதை குறித்து ஏசப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இருந்த சீடர்கள் எல்லாமே அவங்க நிறைய பேர் நிறைய பொருள் பணம் எல்லாத்தையும் வந்து காணிக்கை போடுறத பார்த்துட்டு, இப்போ காணிக்கை போட்டதில் யார் வந்து ரொம்பயுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, கடவுளுக்கு அதிகமாக யார் வந்து காணிக்கை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. அப்போது ஏசப்பா என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஏழை கைம்பெண் போட்ட இந்த 2 நாணயங்கள் தான் என்னுடைய பார்வையில் ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, ஒரு அதிகமான ஒரு நிறைவான ஒரு அமௌண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஏசப்பாவும் பதில் சொல்லிடுறாங்க. அது எப்படி? எல்லாரும் நிறைய பணம் காசுலாம் போட்டாங்க காணிக்கையில். ஆனால் அந்த ஏழை கைம்பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்த 2 காயினை கொண்டு போய் காணிக்கையில் போட்டுடுறாங்க. அப்புறம் ஏன் ஏசப்பா அவங்க இதை ரொம்ப நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு யோசிக்கிறீங்க தானே குட்டீஸ்? அதுக்கு ஏசப்பா அந்த சீடர்களுக்கும் இதே டவுட்டு வந்தப்போ ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாங்களாம், எல்லாரும் அவங்களிடத்துல இருக்கிற பொருட்களில் ஒரு பங்கையோ இல்லை ஏதோ எனக்கு வந்து அவங்க கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஏழை கைம்பெண் அவங்களிடத்துல இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அதை காணிக்கையை போட்டுட்டாங்க. இனி அடுத்த வேளை உணவுக்கு கூட இல்லை அடுத்த வேளை ஏதோ செலவுக்கு கூட அவங்களிடத்துல காசு இருக்குமான்லாம் தெரியாது. ஆனால் அவங்களிடத்துல இருந்ததை முழுவதுமாக எனக்கு இடத்துல கொடுத்துட்டாங்க. அதுதான் என்னுடைய பார்வையில் நிறைவானதுன்னு சொன்னாங்களாம் குட்டீஸ். இப்போது ஏசப்பா காசை பற்றி பேசினாங்களா, இல்லை போட்டவங்களோட மனநிலையை பற்றி பேசினாங்களா? என்னதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏசப்பா அவங்க போட்ட அந்த காசு இவ்வளவு, காசு கம்மியாக, இது எதுவுமே பேசலை. போட்டவங்களுடைய மனநிலை, தன்னிடத்தில் இருக்கிறத நான் எப்போ முழுவதுமாக எனக்கிட்ட இந்த டேலண்ட் கொடுத்துருக்காங்களா, நான் அதை முழுவதுமாக நான் கடவுளுக்கு பயன்படுத்தணும், முழுவதுமாக நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும், நான் இதை வந்து
இல்லை எனக்கு இவ்வளோ இருக்கட்டும், இவ்வளோ மட்டும் நான் கடவுளுக்கு செலவழிச்சா போதும்னு நான் எதையும் ஒரு நேரத்தையே வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நேரத்தையே நம்ம எவ்வளோ தூரம் கடவுளுக்காக செலவழிக்கிறோம்னு சொல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன் குட்டீஸ். அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையிலேயே நம்ம அந்த ஏழை கைம்பெண் நிலையில இருக்கிறோமா? இல்லை நம்ம இந்த பணக்காரர்கள்லாம் போட்ட ஏதோ நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கு, அதில் நான் வந்து கடவுளுக்கு இப்படி நான் கௌரவத்துக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறோமா? உண்மையிலேயே நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஏசப்பாக்காக நம்ம மனம் உவந்து முழு மனதோட அடுத்தது என்ன நடக்கும்லாம் யோசிக்காம அந்த நேரத்தில் நான் ஏசப்பாவுக்கு உரியவளாக இருக்கிறேனா, அந்த நேரத்தில் என்னுடைய செயல்பாடுகள் ஏசப்பாவுக்கு உகந்ததாக இருக்குதான்னு நான் எப்போ என்னை உணர்ந்து நான் வந்து முழுவதுமாக நான் ஒப்பு கொடுத்து காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறேனோ அந்த இடத்துல நம்மளுடைய வேண்டுதலும் சரி, நம்ம ஒப்பு கொடுக்குற நம்மளுடைய இருதயமும் ஏசப்பாவால் ஏற்கப்படும் குட்டீஸ். ஸோ இந்த அருமையான விஷயத்தை தான் இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம முழுவதுமாக நம்ம ஒரு விஷயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய பார்வைக்கு அவருடைய செயல்பாடுக்கு எதுவாக நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா, சங்கீதம் 62:12 படியா, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கின்றீர் அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரிந்ததை திரும்ப நமக்கு நினைவூட்டுறாங்க. சங்கீதம் 62:12 கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் அப்படிங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஏசப்பா நம்மளுடைய செய்கைக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அவரிடத்துல மனமுவந்து முழு மனதாக அவரிடத்துல எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்குறோங்கிறத நம்ம யோசித்து பார்த்துக்குவோம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்த பாடலின் படியாக நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அவர் நமக்கு வழிகாட்டி நம்மளுக்கு ஒரு ஒரு நாளையும் ஒரு வரமாக அவர் உருவாக்கி கொடுப்பார் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன். நேரத்துலையும் கூட எங்களுடைய வாழ்க்கையை வரமாக மாற்றுறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.